சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடில் நம்ம யூனிட் செட் பண்ணுறது ப்ளஸ் லிமிட்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணணும், எதுக்காக நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 3 years பேக் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணவங்க செக் பண்ணிக்கோங்க. பட் அதில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாரில் கொடுத்தீங்கனாலே வரும். இல்லை அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராயிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் என்ஜினியரிங் இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ட்ராயிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மீட்டர் மில்லிமீட்டரில் இருக்கும். இல்லை நீங்கள் சர்வே ட்ராயிங் போடுறீங்க அப்படின்னாலும் மீட்டரில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹவுஸ் பிளான்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜினியரிங் அதாவது ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் வச்சிங்கன்னா டெசிமல், ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ஜினியரிங். மெயின் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டு தான். இப்போ என்ஜினியரிங்கில் வைக்கிறேன். ப்ரிசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0 feet 0 inches வைக்கிறேன். ப்ரிசிஷன் அப்படின்னா நம்ம லைனோட லென்த் வந்து 20 feet அப்படின்னா நம்மளுக்கு 20 feetன்னு காமிக்கணுமா இல்லை 20 feet 0 inches அப்படிங்கிறது காமிக்கணுமான்றது தான் இந்த ப்ரிசிஷன். ஓகேங்களா? அதாவது 20 feet 0.0 அதாவது டிஜிட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ 20 feet 5 inches இருக்குது அப்படின்னா 20 feet 5.0 inchesன்னு காமிக்கணுமா இல்லை 5.00 inchesன்னு காமிக்கணுமா இல்லை வெறும் 5 inches மட்டும் காட்டினா போதுமான்றது தான் இந்த ப்ரிசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங்கில் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெசிமல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்லாம் வரும். ஸோ இது செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிட் செட் பண்ணக்கப்புறம் டைரெக்டாக அடுத்த ஒரு ஆப்ஷனே நீங்கள் டிம் ஸ்டைலில் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போயிட்டு யூனிட்ஸில் டெசிமல் என்ஜினியரிங் கொடுத்தீங்க இல்லையா, ரெண்டில் எது கொடுத்தீங்களோ அதே போல் நீங்கள் மாடிஃபைல போயிட்டு அதாவது டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் மாடிஃபைல போயிட்டு ப்ரைமரி யூனிட்ஸில் நீங்கள் அந்த இடத்துல என்ஜினியரிங் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் என்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு லைனோட லென்த் வந்து 12 feet போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மெஷர்மெண்ட் டைமென்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு 12 feet அப்படின்னு ஷோ ஆகும். நீங்கள் அந்த இடத்துல என்ஜினியரிங் இந்த இடத்துல டெசிமல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீட்டரோ மில்லிமீட்டர் இந்த மாதிரியான டைமென்ஷன் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது காட்டும், 12 feet அப்படின்றது காட்டாது. ஓகேங்களா? அதனால் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு செட் கரண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப்பு யூனிட் செட் பண்ணுறது, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் செட் பண்ணுறது. ஸோ லிமிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லோயர் லெஃப்ட் கார்னர்னு வரும். அதாவது ஜென்ரலாக நம்மளுடைய கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராஃப் ஷீட்டில் எப்போவுமே நம்மளுடைய ஆரிஜின் பாயிண்ட் 0,0. ஸோ 0,0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. 0,0ன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பர் ரைட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அப்பர் ரைட் கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் பிளான் வந்து 40 feet by 40 feetன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை டைப் பண்ணுங்கள். அந்த பில்டிங் பிளான் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். 40 feet, 40 feet அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே ஆயிருக்காது. கிரிட் லைன்ஸ் எல்லாமே அதே போல் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லிமிட் செட் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்னாப் செட்டிங்ஸ்னு அதாவது கீழே டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கிரிட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 feet by 40 feet அப்படின்ற அந்த லிமிட்டுக்கு மட்டும் உங்களுக்கு கிரிட் லைன் ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த கிரிட் லைனும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு இஷ்யூ இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இஜெட் என்டர் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஏரியாவுக்கும் போக மாட்டீங்க, இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே யூனிட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு லிமிட் செட் பண்ணாமல் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒன்றா லைன் ரொம்ப சின்னதாக தெரியும், இல்லை அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் மறுபடியும் சின்னதாக தெரிஞ்சுது அப்படின்னா இஜெட் என்டர் கொடுத்தீங்கனாலும் அந்த டிராயிங் உங்களுக்கு சின்னதாகவே தான் விசிபிள் ஆகும் சில டைம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே லிமிட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரிட் லைன்ஸ்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். யூனிட் லிமிட் செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் யூனிட் செட் பண்ணால் மட்டும் போதாது, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்லையும் போயிட்டு நம்ம யூனிட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும்.
ஓகேங்களா. இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சில பேர் நீங்கள் டவுட்ஸ் கேட்கறனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.